அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் நான் போட்டியிடுகின்றேன். என்னுடைய பேர் சௌமியா அன்புமணி. தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்திருந்தோம் நாங்க. அப்ப உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் சென்றேன். இன்றைக்கும் உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. காலையில என்னம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சிருச்சா? திருப்பி இருக்குது, மதிய வேலை இருக்குது. எல்லாருக்கும் வேலை இருக்கு. பெண்கள் என்றாலே 24 மணி நேரமும் வேலைதான். இருந்தாலும் இவ்வளவு மலர்ந்த முகத்துடன் வரவேற்பு கொடுக்கவும் பூவெல்லாம் வச்சுட்டு ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நான் முடிச்சுட்டு கீழே வரேன். உங்ககிட்ட பேசிட்டு தான் போவேன். இப்ப பேசிட்டு வந்துடுறேன். இங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் மாம்பழம் சின்னத்தில் நாங்க வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். முக்கியமா 3 கோரிக்கை தான். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனையா எவ்வளவு வருஷமா இருக்கு, அதை தீர்க்க முடியவில்லை. தண்ணி வருது, ஆனா நல்ல தண்ணி வருதா? கிடையாது. அதுல எல்லாமே கலந்து வருது. நமக்கு வேண்டியது நல்ல தண்ணி. நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும் இல்லையா? விஷம் கலந்த தண்ணியோ அல்ல கலப்படமான தண்ணி கொடுக்க முடியுமா? நம்ம கூட அதை குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா நம்ம பசங்களுக்கு நல்ல குடிதண்ணி வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்க நிறைய யோசிக்கணும். காவிரி அந்த உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கம் வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அனைவரும் நாங்கெல்லாம் வெற்றி பெற்று உள்ள போனாதான் அந்த திட்டங்களை கொண்டு வர முடியும். அப்போதான் மாநிலத்துல நம்ம எடப்பாடியார் அண்ணன் கிட்ட கேட்டு ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்குங்க, தருமபுரி மாவட்டத்துக்கு நல்ல தண்ணி வேணும்னு கேட்கலாம். அதே போல சென்டர்லயும் நம்ம மோடிஜி அவர்கள் கிட்ட கேட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம பணம் ஒதுக்குனாதானமா நிறைய திட்டங்களை கொண்டு வர முடியும். இல்லைன்னா சும்மா எப்படி வரும்? இது வரைக்கும் இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட 5 வருடங்களாக ஆசை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, ஆசை காட்டிட்டாங்க. தர்மபுரியில இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். 2 முறை சிப்காட்டுக்கு திறப்பு விழா பண்ணிட்டாங்க. சிப்காட் பாத்தீங்களா எங்க இருக்குன்னு? எங்க இருக்குன்னு தெரியாது, ஒரு போர்டு தான் இருக்கும். சிப்காட்னா என்ன? அந்த இடத்துல தொழிற்சாலைகள் இருக்க வேண்டும். அந்த இடத்துல ஃபேக்டரி இருக்கணும். அந்த ஃபேக்டரி இருந்தா நம்ம பசங்க வேலை செய்வாங்கல்ல. பசங்களை எதுக்கு படிக்க வைக்கிறோம்? சும்மா வீட்டுல உட்கார வச்சிருக்கிறதுக்கா? அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அந்த சிப்காட் என்ற இடம் என்னன்னா தொழிற்பேட்டை. அந்த இடத்துல பெரிய இடம் எடுத்திருக்காங்க. அங்க நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும். மாம்பழ கூழ் தொழிற்சாலை, மாம்பழம் நிறைய விளையுதாங்க. அப்ப அதுக்கு ஒரு கூழ் தொழிற்சாலை, புளிக்கு ஒரு தொழிற்சாலை, இதெல்லாம் வேணும். புளி உடைக்கிறதுக்கோ அது பேக்கேஜ் பண்றதுக்கோ அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தொழிற்சாலைகள். பெண்களுக்கு கார்மெண்ட் ஃபேக்டரி, தக்காளி சாஸ் தொழிற்சாலை. தக்காளிய வச்சிருந்தா கெட்டு போயிடும். அதை 10 நாளுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து வைக்க முடியுமா? உடனே வித்துடணும். ஆனா அதுவே நீங்க சாசா பண்ணாலோ ஒரு கூழா சாறு பண்ணாலோ எல்லா ஊருக்கும் 10 நாள் ஒரு 10 மாசம் கூட வச்சிருந்து விக்கலாம். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை கொண்டு வரணும்னா தொழிற்சாலைகள் வேணும். நம்மளால வீட்டுல பண்ண முடியாது. அந்த தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு கூட முன்வரவே இல்லை. ஆனா கண்டிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லா சட்டமன்றங்களும் வெற்றி பெற்று புது ஆட்சி மலரும் பொழுது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும் பொழுது கண்டிப்பாக இந்த தொழிற்சாலைகளை கொண்டு வர பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி கட்சிகளும் எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். கண்டிப்பாக தொழிற்சாலைகளை ஒவ்வொன்றாக கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். தண்ணி பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லையா? பசங்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். பசங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிட்டோப்பா, அவங்க படிச்சாங்க, அவங்க பிறந்தாங்க, அவங்களுக்கு நல்ல வழி காமிச்சா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழ வைக்கலாம். அடுத்தது பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வேணுமா இல்லையா? நல்லா படிக்க அனுப்புறோம். வேலைக்கு அனுப்ப மனசு வருதா? பயப்படுறோம். எப்படி வேலைக்கு போவாங்க? போயிட்டு வரும்போது பத்திரமா வருவாங்களா? பஸ்ல இருந்து வரும்போது என்ன ஆகுமோ? ஏன் பயப்படுறோம்? போதை பழக்கம். வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் இல்ல. நம்ம ஊர்ல வேற என்ன ஆடு மாடு புலி சிங்கம் அறுது ஒண்ணும் கிடையாது. மனுஷாலே அப்படி ஆயிடுறாங்க. வக்கர புத்தி. எதனால? போதை பழக்கத்தினால். இந்த போதையை சாப்பிட்டுட்டு பசங்க என்ன பண்றாங்கன்னு பசங்களுக்கே தெரியறது இல்ல. அவங்க செய்யறது தப்பா ரைட்டான்னு அவங்களுக்கு தெரியுதா? போதை சாப்பிட்ட அப்புறம் எந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய போறது இல்ல. அவங்களுடைய புத்தி பேதலிச்சு போயிடுது. அப்ப என்ன ஆகுது? பெண்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய களங்கம் ஏற்படுது இல்லையா? பயப்படுறோம். ஐயோ போயிட்டு வரும்போது யாரா கைய புடிச்சு இழுத்துருவாங்களோ, யாரா அந்த பசங்களை கூட்டின்னு போய் ஏதாவது பண்ணிடுவாங்களோ. நைட்ல பாத்ரூம் போனா கூட அந்த பொண்களுக்கு சேஃப்டி இல்லல்ல. எத்தனை பேப்பர் படிச்சீங்க? புதர்ல போய் பாவம் வீட்டுல +2 நல்லா படிக்கிற ஒரு குழந்தை படிச்சிட்டு இருக்குது. நைட்டு பாத்ரூம் போறதுக்காக வீட்டுக்கு பின்னாடி போயிருக்குது பாத்ரூம் போறதுக்கு.
போகும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த பொண்ணை இட்டுன்னு போய் ரேப் பண்ணி எங்கயோ குழந்தை எங்க போச்சு, செத்தே போச்சு. ஆமா, எல்லாமே அந்த போதை பழக்கத்தையும் மது பழக்கத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சாலே நம்ம பசங்க, ஆம்பளை பசங்களும் நல்லா இருப்பாங்க, பொம்பளை பசங்களும் நல்லா இருப்பாங்க. இதையெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்த சின்ன மாம்பழம் உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லா கிராமத்துக்கும் 108 ஆம்புலன்ஸ் வருது. எதற்காக கொண்டு வந்தாங்க? நீங்க வண்டி எடுப்பா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்கள பார்த்து தானே பேசுறேன். அந்த 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது எதற்காக? மத்தியானமோ இரவோ நடுராத்திரியோ எல்லா நேரத்திலயும் பெண்கள் தனியா இருக்கும் பொழுது அவங்க போன் பண்ண அவசரத்துக்கு ஒரு வண்டி வரணும், அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அந்த வண்டி எல்லா நேரமும் 24 மணி நேரமும் வேலை செய்யணும். அப்படி என்பதற்காக தான் 108 ஆம்புலன்ஸ் என்ற ஒரு ஆம்புலன்ஸ் வண்டிய உங்க அண்ணன் அன்புமணி எல்லா கிராமத்துக்கும் அனுப்பிச்சாரு. டெல்லியில இருந்து அனுப்பிச்சாரு. 1350 வண்டி அவர் அனுப்பின வண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்குது. இன்னி வரைக்கும் அந்த வண்டி தான் உங்களுக்கு அவசரத்துக்கு வந்துட்டு இருக்குது. அதே போல இந்த தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு போனா எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் கூட அப்படிப்பட்ட மருத்துவ கல்லூரியை தரம் உயர்த்தி கொடுத்ததும் அண்ணன் அன்புமணி தான். உங்களுக்காக நிறைய திட்டங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். இந்த பேப்பர்ல பாருங்க, நீங்க படிச்சு பாருங்கம்மா, எல்லாருக்கும் தெரியும் தர்மபுரி மாவட்டத்துக்கு தனியா என்ன செய்ய போறோம். நதியை சுத்தம் பண்றது, காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருவது, சிப்காட் கொண்டு வருவது, மக்களுக்கான தொழிற்சாலைகளை கொண்டு வருவது, பெண்கள் பாதுகாப்புக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வருவது போன்ற எல்லா திட்டங்களையும் இங்க போட்டிருக்கோம். அதே சமயம் தமிழ்நாட்டுக்கான அனைத்து திட்டங்கள், எலெக்ஷன் முடிஞ்சவனே 10,000 ரூபாய் உங்களுக்கு எல்லாம் போட வேண்டும். அதே சமயம் கல்வி கடன் தள்ளுபடி செய்ய முடியும். அதே சமயம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்ந்து இலவச பேருந்து பயணம், அப்புறம் ஃப்ரிட்ஜ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் அவர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதையெல்லாம் நிறைவேற்றுவார். எல்லா வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து பாடுபடும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்திற்கும் ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா. மறக்காதீங்கம்மா, மாம்பழ சின்னம் உங்களுக்கு வேலை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். வாய்ப்பு கொடுங்கம்மா. நன்றிம்மா. நன்றி, நன்றி அண்ணா, எல்லாருக்கும் நன்றிண்ணே. தேங்க்யூ, தேங்க்யூ. குடும்ப சூழ்நிலை